Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கேட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேட்டுன்றது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அதாவது பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதுனா அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸில் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜஸில் நியூ அந்த கேட் ஸ்கோர் வச்சு அட்மிஷன் போடலாம். இது இல்லாமல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பிஎஸ்யூஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மகாரத்னா மினிரத்னா நவரத்னா கம்பெனிஸ்லேயுமே கேட் ஸ்கோர் வச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் கேட்டோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேட் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிப்புன்றது 1 by 1 நான் சொல்கிறேன். டிப் நம்பர் 1, ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போ வந்து ஜென்ரலாக இப்போது கேட் எக்ஸாம் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு 5 years கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அது வெயிட்டேஜ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 5 years பேப்பர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் போங்க, லாஸ்ட் 10 years 15 years 20 yearsனு. ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 5 yearsக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். அது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் சிலபஸ் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, ஏற்கனவே இருக்கிறதா. இயர் பை இயர் ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலுமே நீங்கள் சிலபஸில் பார்த்துக்கலாம். பட் கான்செப்ட்ஸ் மாறாதுன்றனால உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கேட் எக்ஸாமோட பேட்டர்ன், எந்த வெயிட்டேஜ் வந்து எந்த டாபிக் வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்குது, எது நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது, அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த பேப்பரும் கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே எந்த கேட் பேப்பருமே ஃபுல்லி டிஃபிகல்ட்டாக இருக்காது, மோஸ்ட்லி மாட்ரேட் லெவல் தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆவரேஜாக பேப்பர் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கட் ஆஃபும் குவாலிஃபைங் கட் ஆஃபும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேட் பேப்பர் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபுல் பேப்பரை வந்து 3 hours, அதாவது கேட் டைமிங் வந்து 3 hours. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒரு பேப்பர் வீட்டில் சால்வ் பண்ணும்போதுமே 3 hours உங்களுக்கு எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே உங்களுக்கு தப்பு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களோட ரிப்பீட்டட் டாபிக்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் பேட்டர்ன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா பேப்பரும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள், எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதெல்லாம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போது ரெஃபரன்ஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்றது தான் இந்த செகண்ட் டிப். நான் யூஸ் பண்ணது வந்து மேடிசி ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய பப்ளிகேஷன்ஸோடது இருக்கும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் இருக்க டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து எந்த இயர் கேட் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ், அந்த டாப்பிக்கோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுமே பின்னாடியே அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ப்ளஸ் அதை வந்து இப்போ ப்ராப்ளமேட்டிக் சம்மாக இருந்தால் அதுக்கான சொல்யூஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எடுத்து டாபிக் பை டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிரேட்டர் டெப்த் ஆஃப் கான்செப்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் 20 to 25 years லாஸ்ட் இயர்ஸோட இது இருக்கும் அந்த பப்ளிகேஷனில். அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னா நம்ம ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை லோக்கல் புக் ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகும்போது அவங்க நிறையா கைடன்ஸ் கொடுப்பாங்க. பட் வீட்டிலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, நம்ம டாபிக் வைஸ் போகிறனால ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட்லி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்றது ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் தான் மோர் ஆர் லெஸ் இந்த இயரும் வரும். ஸோ ஒரு டாபிக் முடிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கேட்கலான்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதோ அப்போ வேணுங்கிறப்ப சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கொஸ்டினுக்குமே அவங்க வேறு ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு ஆன்சர் கீ ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கரெக்ட் பண்ணி சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இதில் வந்து மார்க் டெஸ்ட், ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் தான் இது.
எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் சிலபஸ் வந்து 60% முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு இல்லை சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்லாம் பண்ணணும். நான் சொல்கிறது இந்த ஃபுல் கேட் பேப்பர் மாதிரியே இருக்கிற மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் 60% சிலபஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரியல் ஓவர்வியூ மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் சிலபஸே கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பண்ணும்போது சில டைம் டிமோட்டிவேட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் பண்ணலாம். இது ஜஸ்ட் என்னோடய சஜஷன். ஸோ அதுவும் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் 2 months, இப்போ கேட் பிப்ரவரியில் தான் யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிசம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் வெல் அண்ட் குட். பட் டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக மார்க் டெஸ்ட்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணிடணும். அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டெண்டிங் டெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரெயின் வந்து அப்படியே ட்ரெயின் ஆகிடும். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் கேட்டுக்கு முன்னாடி அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதை வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டு பிரிச்சுக்கலாம். 1 மார்க் டெஸ்ட் பெர் வீக் இல்லை உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் அது கரெக்டாக ஒரு ஷெடியூல் படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கேட் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலான்றது சொல்கிறேன். கேட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரீ தான். அதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு நிறைய இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து டெஸ்ட்டு சீரீஸ்க்குன்னு ஒரு பேக்கேஜ் போடுவாங்க. அது வந்து பே பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மேடிசியோ இல்லை ஏஸ் டெஸ்ட் புக், கிரேடப், கிரேட் ஸ்டாக், அப்புறம் ஃபிசிக்ஸ் வாலா, கேட் வாலா, இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து ஆப் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வச்சு யூஸ்ஃபுல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே இந்த ஒரு கேட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரியே உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் கால்குலேட்டர், டைம், அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேட்டில் அட்டன் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை அனலைஸ் பண்ணணும். எந்த டாபிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் நிறையா மிஸ்டேக் பண்ணுறீங்க, மேபி அதில் உங்களோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதாச்சும் கன்ஃபியூஷன் எதில் வருது அப்படின்றத நோட் பண்ணணும். ப்ளஸ் எந்த கொஸ்டினுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெகட்டிவ் மார்க், ஒரு கொஸ்டினில் நெகட்டிவ் மார்க் போகுதுன்னா அது எதனால் அங்கே போயிருக்கு, அது அங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுறனால போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வராமல் இருக்கும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்கோர்ஸை வந்து ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அது 1 மார்க் இம்ப்ரூவ் ஆனாலுமே அது வந்து உங்களோட ப்ராக்ரஸை வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ண அதுலேருந்து லேர்னிங் நிறையா இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கேட் வர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதும் சரி, டாபிக் வைஸ் கேல்குலேஷன்ஸ் பண்ணி டாபிக் வைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதுமே இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே கேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக காலேஜ் அகாடமிக்ஸ் ஸ்கூலில் யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி கேட் கால்குலேட்டர் இருக்காது. நிறைய பேட்டர்ன்ஸ் மாறும். எதை நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் மாறும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அங்கே சிஸ்டமில் போய் அந்த கீபோர்டில் வச்சு மவுஸ் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆக முடியும். ப்ளஸ் அந்த கேட் கால்குலேட்டரை ஆப்ரேட் பண்ண தெரியாததுமே கேட் ஸ்கோர் குறையிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். நீங்கள் திடீர்னு போய் அங்கே கேட் எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கு டைம் நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணி பழகினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இங்கே கேட் வர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லேயே ஃப்ரீ கேட் வர்ச்சுவல் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஐடி அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே லிங்க் இருக்கும். இந்த ஆப் வந்து நீங்கள் மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொபைலில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் இது பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல், நீங்களே ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கேட் கால்குலேட்டர் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாபிக் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதிலே ஒரு வர்ச்சுவல் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சில டெஸ்ட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ NPTEL அந்த மாதிரி சில வெப்சைட்ஸில் வந்து கேட் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணலைன்னா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இனிஷியலாக கேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கால்குலேஷன் போடுற ஸ்பீடுக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போடுற ஸ்பீடுமே உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கேட் வர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, லாக் எப்படி எடுக்கிறது, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஸ்கொயர் ரூட், பவர், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மல் கால்குலேட்டரை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியுமே நீங்கள் கேட் கால்குலேட்டர் யூசேஜுக்குன்னு ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கும், அதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைனல் டிப், ப்ரிப்பேர் ஃபார்முலா ஷீட்ஸ். உங்களோட டாபிக் வைஸ் நீங்கள் ஒரு டாப்பிக்காக படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ், கீ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஷீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலெக்டிவாக ஒரு சப்ஜெக்ட் முடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு 5 to 6 ஷீட்ஸ் உங்களுக்கு வரும்.
இது வந்து நான் நோட்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக சொல்கிறேன். இப்போ நோட்ஸில் வந்து நீங்கள் எல்லா டாபிக்ஸும் எழுதிருப்பீங்க வித் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே இருக்கும். இது வந்து வெறும் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எதுவுமே வந்து ஃபுல்லாக லென்த்தியாக போடாதீங்க. இப்போ ஒரு ஃபார்முலானா அது டிரைவ் பண்ணி எப்படி வந்துச்சுன்றதுலாம் தேவையில்லை. நம்மளுக்கு அந்த ஃபைனல் கீ ரிசல்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே எந்தெந்த ஃபார்முலாலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எடுத்து எழுதினீங்கனாலே மோர் தென் இனஃப் உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ இப்போ நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து சில கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் கேசஸ், பவுண்டரி கண்டிஷன்ஸ், இல்லை எக்ஸப்ஷனல் கேசஸ், இப்போ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ், அப்புறம் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் அது போட்டுட்டு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் மறப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு, இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதையுமே ஃபார்முலா ஷீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சப்ஜெக்ட்ஸ் டு கவர், இப்போ மெக்கானிக்கல், நான் ஜென்ரலாக மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனுக்கு சொல்கிறேன். கேட் மெக்கானிக்கல் அண்ட் கேட் ப்ரொடக்ஷன் ரெண்டுத்துக்குமே சிலபஸ் வந்து மோர் ஆர் லெஸ் 90% சிமிலர் தான். வெயிட்டேஜ் தான் மாறும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் டிஃபிகல்ட்டி லெவல் மேபி கொஞ்சம் மாறலாம் இயர் டு இயர். பட் சிலபஸ் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் சேம் தான். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் நம்மளோட டிசைன் சப்ஜெக்ட்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ், டிஎம்இ டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் தான் நம்மளோட இன்ஜினியரிங் கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான். மெக்கானிக்கல்லையுமே கேட்பாங்க, ப்ரொடக்ஷன்லேயும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை வச்சு ப்ரொடக்ஷனும் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மெக்கானிக்கல் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா மெக்கானிக்கல் பேப்பரில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்க மாதிரி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணேன். பட் ரெண்டுமே சிலபஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ரெண்டுத்துமே அட்டன் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் அது யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பேப்பரை வச்சு உங்களோட மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் பேப்பரை வந்து நீங்கள் மாஸ்டர்ஸும் பண்ணலாம், ப்ளஸ் உங்களோட பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ப்ரொடக்ஷன் வச்சுமே நம்மளுக்கு சில பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேப்பர் இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் படிக்கிறீங்கனாலும் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதுமே மெக்கானிக்கல் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், இப்போ நீங்கள் எது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேப்பருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முதல்ல சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது அந்த இன்னொரு பேப்பர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மிச்ச 4 டிப்ஸ், மார்க் டெஸ்ட்டு, கேட் வர்ச்சுவல் கால்குலேட்டர், அப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக், இதை சால்வ் பண்ணுறது. இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கேட் கிராக் பண்ணலாம். இந்த ஃபாலோ பண்ணுறதோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட் வேரி ஆகும். இது டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து வேறு எதுவும் அடிஷ்னலாக பெரிய ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறத விட கன்சிஸ்டன்சி அண்ட் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெய்லி ஒரு டைம் படிக்கணும். நீங்கள் ஒரு நாளில் உட்காந்து 10 hours 20 hours படிக்கிறத விட டெய்லி ஒரு 4 to 5 hours அதுக்குன்னு அலோகேட் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணாலே இது கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இங்கே வந்து ப்ளே பண்ணும். அங்கே எக்ஸாம் டைமில் நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க, நம்ம எப்படி டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கரெக்டாக யோசித்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணுறோன்றது நம்மளுக்கு கிரேட் ரோல் ப்ளே பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.